வணக்கம். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சாய்ஜி சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், லட்சுமிகாந்தன், நேரு, வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்பட காங்கிரசார் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினரும், அதிமுக மாநில செயலாளர் தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினார்கள். பாஜக பட்டியல் அணி சார்பில் அதன் மாநில தலைவர் தமிழ்மாறன் தலைமையில் பாஜகவினர் ராஜா திரையரங்கம் அருகிலிருந்து பேரணியாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் விடுதலை கழகம் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தேசிய பளுதூக்கும் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற சீனியர் எஸ்பி அனிதா ராய்க்கு முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பவர் லிப்டிங் இந்திய அமைப்பு சார்பில் பெங்களூரில் தேசிய பெஞ்ச் பிரஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த நவம்பர் 22 முதல் 26ஆம் தேதி வரை நடந்தது. இதில் ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் ஆண் பிரிவில் 964 பேரும், பெண் பிரிவில் 517 பெண்களும் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரி போலீஸ் தலைமையக சீனியர் எஸ்பி அனிதா ராய் 63 கிலோ எடை பிரிவில் பங்கேற்று வெள்ளி பதக்கம் வென்றார். வெற்றி பெற்ற சீனியர் எஸ்பி அனிதா ராய்க்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர். அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு சமரசம் முக்கியம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் நாட்டிலிருந்து இந்திய வியட்நாம் நட்புறவு கலாச்சார அமைப்பின் துணைத் தலைவர் ஹமின் ஹாய் தலைமையில் 26 பேர் கொண்ட குழு புதுச்சேரி வந்துள்ளது. இக்குழுவினர் புதுச்சேரி கடற்கரையில் கலை விழா நடத்த முடிவு செய்தனர். புயல் காரணமாக கடற்கரையில் நடத்த திட்டமிட்ட நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு கம்பன் கலையரங்கில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, நாடுகளுக்கிடையே நட்புறவை ஏற்படுத்துவதன் மூலம் உலக மக்கள் அமைதியாக வாழ வழி ஏற்படும். இந்த நட்புறவு கழகத்தினர் பல நாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். மக்கள் அனைவரும் அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு சமரசம் முக்கியம். அப்பொழுதுதான் சண்டை சச்சரவுகள் இன்றி மக்கள் அமைதியாக இருக்க முடியும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், வியட்நாம் நட்புறவு கழக துணைத் தலைவர் முருகன் உட்பட பலர் பங்கேற்றனர். இந்தோ வியட்நாம் குழுவினர் முதல்வர் ரங்கசாமிக்கு நினைவு பரிசு வழங்கினர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 67வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சட்ட மாமேதை அமைதி டாக்டர் அம்பேத்கரின் 67வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலை மடுப்பட்டு சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் மலர்தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் லாஸ்பேட்டை தொகுதி தண்டபாணி ஆட்சி ஆறுமுகம், மாநில வல்லுநர் அணி இணை அமைப்பாளர் ஆசிர்வாத் ரமேஷ், மாநில ஓபிசி அணி செயலாளர்கள் சீனிவாச பெருமாள், பட்டியலின அணி முன்னாள் பொதுச் செயலாளர் கங்கை அமரன் மற்றும் மகளிர் அணி சார்பில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர்கள் கனகவள்ளி, எழிலரசி உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். வேலூரில் இருந்து புதுவைக்கு சுற்றுலா வந்து கோட்டக்குப்பத்தில் மோட்டார் சைக்கிள்களை திருடி சென்ற நண்பர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் பரகத் நகரை சேர்ந்தவர் சாதிக் பாஷா. இவரது உயரக மோட்டார் சைக்கிள் கடந்த வாரம் இரவு திருட்டு போனது. இது குறித்து சாதிக் பாஷா கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோட்டார் சைக்கிள் திருடிய நபர்களை தேடி வந்தனர். கோட்டக்குப்பம் பரகத் நகர், மகாத்மா காந்தி வீதி, ஈசிஆர் சாலை பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் சோதனையிட்டதில் திருடர்கள் வேலூர் பகுதியில் இருப்பதை கண்டுபிடித்தனர். கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தலைமையிலான போலீசார் வேலூருக்கு சென்று கோட்டக்குப்பத்தில் மோட்டார் சைக்கிள் திருடியவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் வேலூர் நகர பகுதியை சேர்ந்த முகமது முஜீப், இம்ரான், ரித்தேஷ், சூரிய பிரகாஷ் ஆகியோரை பிடித்த போலீசார் கோட்டக்குப்பத்தில் திருடி 2 விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் அவர்கள் 4 பேரும் ஒரே பள்ளியில் படித்த நண்பர்கள் என்பதும், சம்பவத்தன்று 4 பேரும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து அறை எடுத்து தங்கி உள்ளனர். 4 பேரும் இணைந்து குறிப்பிட்ட ரக மோட்டார் சைக்கிள்களை திருடுவது முடிவு செய்து 4 பேரும் பக்கத்து பகுதியில் வசித்து வருவதும் தெரிய வந்தது. 4 பேரையும் கைது செய்த போலீசார் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த IFS அதிகாரி சத்தியமூர்த்தி அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். IFS அதிகாரி சத்தியமூர்த்தி கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து புதுச்சேரியில் பணியாற்றி வந்தார். இங்கு துணை வன பாதுகாவலர், பிப்டிக் மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட பதவிகளை வகித்து வந்த அவர் தற்பொழுது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டே அவரை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் புதுவை அரசு அவரின் சேவையை மாநில அரசுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக அனுமதி கேட்டு மத்திய வனத்துறைக்கு கடிதம் அனுப்பியது. இதையடுத்து அவர் மத்திய அரசு அலுவல் பணியில் இருந்து மாநில அலுவல் பணிக்கு மாற்றப்பட்டு ஓராண்டு காலமாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநராக பணியாற்றி வருகிறார். அவருக்கு ஓராண்டுக்கு மேல் பணி நீட்டிப்பு வழங்கப்படாது என்று மத்திய வனத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுவையில் பணியாற்றி வந்த சத்தியமூர்த்தி தற்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உடனே அவர் புதிய இடத்திற்கு சென்று பணியில் சேர வேண்டும். மேலும் பணியில் சேர்ந்ததற்கான அறிக்கை நகலை மத்திய வனத்துறைக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சண்டிகரில் பணியாற்றி வரும் IFS அதிகாரியான அருள் ராஜா புதுவைக்கு புதிய வன பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை மத்திய வனத்துறை சார்பு செயலர் பிரேம் பிரகாஷ் மயூரா பிறப்பித்துள்ளார். புதுவைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள அருள் ராஜா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆவார். இவரது தலைமையில் புதுவையில் ஒரு துணை வன பாதுகாவலரும், காரைக்காலில் ஒரு துணை வன பாதுகாவலரும் பணியாற்றுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பழங்குடியினர் மக்கள் வசிக்கும் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிரெட், பால் பாக்கெட்டுகளும் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடர் மழையின் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து வரும் பொதுமக்களுக்கு மதிய உணவினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இதில் திருபுவனை சிலோன் கோட்ரஸ், திருவண்டார்கோவில், சின்னப்பேட், மதகடி பட்டுப்பேட், காமராஜ் நகர், புதுக்காலனி, குளத்துமேட்டு தெரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும், மதகடி பட்டு சந்தை பகுதியில் உள்ள நரிக்குறுவர் பகுதிக்கு நேரில் சென்று சுமார் 75க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பிரெட் மற்றும் பால் பாக்கெட்டுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 67வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு இயக்குநர் இளங்கோவன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 67வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி அலுவலகம் முன்பு அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள், ஊழியர்கள் மரியாதை செலுத்தி 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன், பாலசுப்பிரமணியம், ஆய்வாளர்கள் கலை செல்வி, ஜெயலட்சுமி, ராஜா, சாக்ரட்டிஸ், ஏழுமலை, விநாயகமூர்த்தி உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ராணுவத்தில் பல்வேறு பதவிகளில் சேர புதுவையிலிருந்து விண்ணப்பித்த பெண்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் வல்லவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மண்டல தலைமையக ஆள் சேர்ப்பு அலுவலகம் மூலம்
ராணுவத்தில் பல்வேறு பதவிகளுக்கு அக்னி வீரர் ஆண் மற்றும் பெண்களை சேர்ப்பதற்காக கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தமிழ்நாடு கடலூரில் உள்ள அண்ணா விளையாட்டரங்கில் 2024 ஜனவரி 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த தகுதியான ஆர்வலர்கள் உடல் தகுதி தேர்வு அம்சத்தில் கவனம் செலுத்தும் அதே சமயம் ஆட்சேர்ப்பு பேரணி அறிவிப்புகளின் தொடர்புடைய பத்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தேவையான ஆவணங்களின் அசல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல்களை பேரணி தளத்தில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். உரிய சான்றிதழ்கள் அளிக்காவிட்டால் உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் நிராகரிக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 67வது நினைவு தினம் ஜிப்மர் SC, ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 67வது நினைவு தினம் ஜிப்மர் SC, ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பாக பொது செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் மற்றும் பொறுப்பு இயக்குனர் டாக்டர் கௌதம் ராய் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன் துரைராஜன், டீன் டாக்டர் விக்ரம் கடே, DDA நிர்வாகி டாக்டர் கிருஷ்ண கோபால் கோயல், மூத்த நிர்வாக மற்றும் தோட்ட அதிகாரி ஹவா சிங், SC, ST தொடர்பு அதிகாரி பேராசிரியர் டாக்டர் வினோத்குமார் சகா, SC, ST குறை தீர்ப்பு அலுவலர் பேராசிரியர் டாக்டர் லெனின் பாபு கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் SC, ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர் நலசங்கம் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், ஜிப்மர் ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தினார்கள். ஆரியாங்குப்பம் ஸ்ரீதர் நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ஆரியாங்குப்பம் ஸ்ரீதர் நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தரக்கோரி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர முயற்சியால் ஆரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் 15,33,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள ஆணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அப்பகுதி மக்கள் பலர் உடனிருந்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் 67ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கல்மேடுபேட் முகாம் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்மேடுபேட் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 67ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கல்மேடுபேட் முகாம் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஊசூடு தொகுதி அமைப்பாளர் இளங்கோ தலைமை தாங்கினார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், முகாம் செயலாளர் இளையராஜா, தேசிங்கு, கிருஷ்ணமூர்த்தி, காளிதாஸ், குமார், ஏழுமலை உட்பட ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். காலாப்பட்டு மத்திய சிறையில் 5 சிறை வார்டன் பணிக்கு ஊர்காவல் படை வீரர்களை கொண்டு நிரப்பப்பட உள்ளது. இப்பணிக்கு வரும் 15ஆம் தேதிக்குள் ஊர்காவல் படை வீரர்கள் விருப்பத்தை தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மத்திய சிறையில் காலியாக உள்ள 9 சிறை வார்டர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பை சிறை கண்காணிப்பாளர் காவல்துறைக்கு தெரிவித்துள்ளார். இதில் 50% அதாவது 5 பணியிடங்கள் ஊர்காவல் படை வீரர்களை கொண்டு நிரப்பப்பட உள்ளது. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஊர்காவல் படையில் பணியாற்றி இருக்க வேண்டும். தகுதியுள்ள ஊர்காவல் படை வீரர்கள் தங்கள் விருப்பத்தை வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும். அதன் பின்பு சீனியாரிட்டி லிஸ்ட் வெளியிட்டு பணியிடம் நிரப்பப்படும். இத்தகவலை ஊர்காவல் படை SP தெரிவித்துள்ளார். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி SDPI கட்சியின் சார்பில் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் SDPI கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பில் டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கண்டிக்கும் விதமாக பாபரி பள்ளியின் 31 ஆண்டு கால அநீதி பாசிச எதிர்ப்பு தினம் என்ற தலைப்பின் கீழ் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலி அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முசா சாகிப் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் ஹனீபா, மாநில செயலாளர் ரபீக் மன்சூர், மாநில பொருளாளர் காசிம், மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் SDPI கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா, மாநில பேச்சாளர் அப்துல்லா, மேலும் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி, மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கண்டிக்கும் வகையில் கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். அபிஷேகப்பாக்கத்தில் அம்பேத்கரின் 67ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஆதி திராவிடர் மக்களின் சிறப்பு குறு நிதியை தேடி பரப்புரை பயணம் ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 67வது நினைவு நாள் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அபிஷேகப்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பின் மாநில தலைவர் ரோகு அருள்தாஸ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் கலைமணி, பேரவைத் தலைவர் முருகையன், கௌரவ தலைவர் திருமால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பீம் சேனா அமைப்பின் நிறுவன தலைவருமான மூர்த்தி, அகில இந்திய கன்சிராம் மக்கள் கழக தலைவர் தங்க கலைமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஆதி திராவிடர் மக்களின் சிறப்பு குறு நிதியை தேடி பரப்புரை பயணத்தை தொடங்கி வைத்தனர். இப்பயணத்தின் நோக்கமானது இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட எவ்விதமான முன்னேற்றமும் அடையாததை விளக்கும் விழிப்புணர்வு பரப்புரை நடத்த திட்டமிட உள்ளனர். இப்பரப்புரை பயண தொடக்க நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலித் விடுதலை பேரவை மாநில தலைவர் ரோகு அருள்தாஸ், பொதுச் செயலாளர் பொன்னிவேல், டாக்டர் அம்பேத்கர் பேரவை மாநில தலைவர் திருமால், பொதுச் செயலாளர் உதயகுமார், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படை மாநில தலைவர் சுப்பிரமணி மற்றும் பலர் சிறப்புரையாற்றினர். முடிவில் மாநில செயலாளர் மாரியப்பன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.